ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நேற்றைக்கு தான் நான் ஆர்டர் பண்ண கிம்பிள் வந்திருக்கும். இன்றைக்கே அடுத்த சாமான் வந்துருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நேற்று என் வீடியோவில் போய் பாருங்கள், அதில் சொல்லியிருப்பேன். நேற்றைக்கு எடுத்த வீடியோ, அதாவது அந்த கிம்பிள் வீடியோ சொல்லிவிட்டேன். மைக்கு மட்டும் ஆர்டர் பண்ணால் அது நம்ம விரையிலேருந்து அது மாதிரி ஒரு மாதிரியாக சேர்ந்துட்டு தான் மைக் இருக்குலாம் இருக்குது. அதான் இப்போ மைக் போட்டு நான் காய்க்கிறேன். இப்போ மைக் போட்டு உங்களுக்கு காய்ச்சி காட்ட போகிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். முதல் அன்பாக்ஸ் பண்ணுவோம். கனிசனுக்கு வந்திருக்குது குவாங்டாங் லியோ கைலாங் குவான் மாலோ பில்டிங் மெயின் என்ட்ரன்ஸ் சுவாங்டாங் எக்ஸ்பிரஸ் நார்த் பெனின் ரோட். ஏதோ ஒரு சைனாலேருந்து வந்திருக்கு. ஏற்கனவே சொல்லிப்பேன் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக பேக்கிங் வெல் பேக், நல்ல பேக்கிங். நேற்றைக்கும் சொல்லிப்பேன் அலி எக்ஸ்பிரஸ் நல்லா பேக் பண்ணுறாங்கட்டு. ஆனால் என்ன சாமான் தான் மூன்று எல்லாம் டேக்ஸை கூட்டிட்டாங்க. நான் இது எவ்வளோக்கு வேணால் அதை பற்றி பின்னால் வீடியோ சொல்கிறேன். ஓகே, உள்ளே இருக்குதுங்கள போயா காமெடி இதுக்கு நாங்கள் சிரிக்கணும். எல்லாம் சைனீஸில் இருக்குது, மற்றது ஏதோ ஃப்ரெஞ்சில் இருக்குது, வேறு ஏதோ மொழியில் இருக்குது. ஃப்ரெஞ்சில் இருக்குது. மேட் இன் சைனா ஒமிக் ஜூ பிளாக். இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இல்லையான்னு தெரியும். ஒரிஜினல் போயாண்ட மைக் தான். ஒரிஜினல் அவங்க இருக்கும். பாருங்கள், பாக்ஸிங்கு வேறு லெவலுக்கு. வின்னர் 2020 வின் பண்ணியிருக்காங்க. அவார்ட் வின் பண்ண மைக் போயாண்ட ஓமிக் மைக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தா சேர்ந்துடுச்சுது. பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குண்டு. 2 இயர்ஸ் வாரண்டியா? இந்த வாங்க 2 இயர்ஸ் வாரண்டி. ஆனால் எப்படி வாரண்டி கிளைம் பண்ணுறேன்னு தெரியாது. ஓமா பலமாக போல் ஒரு புக்கு போயாண்ட. எப்படி இந்த பஞ்சு இதெல்லாம் தெரியல எங்களுக்கு. சரி பார்ப்போம். இந்த பஞ்சு வேறு இதெல்லாம் போட்டுட்டு கதைக்கலாம். பூனைக்கு இந்த ஆள் இந்த மைக்கே முன்னால் போடுறது. நான் கேட்டது என்ன, எடுத்தது என்னன்ற மாதிரி பார்ப்போம். ஓ ஏ வா, நல்ல ஒரு பவுச்சொண்டு தந்துருக்காங்க. பார்த்தீங்கடா, வேறு லெவல் பவுச். ஒரு என்னென்னு சொல்கிற பிளாஸ்டிக்கும் ஒரு மாதிரி இங்கே பவுச்சில் சார்ஜ் அடிக்கலாம். நல்ல பவுச், நல்ல ஸ்கின். உள்ளுக்கு மைக் இருக்கிறது பார்ப்போம். வந்து விட்டது எங்கே ஒரு மைக்கு பயந்து போனேன். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஒன்று இருக்க தெரியப்பட்டு வைக்கிறேன். பார்த்தீங்களா மக்களே, இதுதான் போயா. ஓகே, பார்த்துப்பீங்க இப்போ அன்பாக்ஸை. இது பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு புக்கு தந்துக்காங்க. அப்படி இதில் யூஸ் பண்ணணுன்ட்டு இன்னொரு புக்கு. இது உள்ளே இருக்கிற இது இவ்வளோ தான். மற்றொரு பாக்ஸு. முக்கியமான சாமான இதோட இது சார்ஜர், ஒரு டைப் சிஎம் யூஎஸ்பி போட்டும் இது தந்திருக்காங்க. நான் நினச்சது தரமாட்டாங்க. மைக்குன்ற அந்த தெரியுமா, வின்ஸ் சீல்ட்டு தந்துருக்காங்க. வின் சீல்ட்டு தந்திருக்காங்க. நான் தரமாட்டேன் நினச்சாங்க, தந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு வின்சீட், அது கலராக கிடக்கு. பார்த்தீங்க 2 வின்சீட் கொண்டு கலராக போட்டு தெரியல. மற்றது பிளாக்காக போட்டு. ஓகே, 2 யூஸ் பண்ணலாம். ஓகே, மைக் இதுதான் போயா. ஒரு சின்ன மைக், கை கலவாக நல்லா இருக்குது. போயாண்ட லோகோ அடித்து இதில் ஒரு வெள்ளி மாதிரி மினுங்குது. பின்னால் கிளிப் இருக்குது. மற்றது மேக்னெட். இது முக்கியமான விஷயம், மேக்னெட். அதை அப்படி வச்சுட்டு இப்படி குத்தி விட்டா சரி. ஓகே, மைக் கொழியாச்சு. சரி, இந்த மைக்கில் இருந்து எப்படி சவுண்டு வருதுன்ட்டு பார்ப்போம். இருக்கா இதை கொழியை போட்டு நாங்கள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மைக்கில் இப்போ ரெக்கார்ட் ஆகிக்கொண்டிருக்கு. உங்கள் முதல் வந்த சவுண்டுக்கும் இந்த சவுண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியாது. நான் போய் பார்த்தது தெரியும் பிசியில். இப்போ எனக்கு தெரியலை, நீங்கள் பார்க்குறாங்க சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த வாய்ஸு. முதல் வந்த வாய்ஸ் எப்படி இருக்குது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு பார்ப்போம். மற்ற நாய்ஸ் கேன்சலிங் இருக்குது. அதில் 2 டேப் பண்ணணும் நினைக்கிறேன். டபுள் டேப் பண்ணால் நாய்ஸ் கேன்சல். இப்போ நாய்ஸ் கேன்சல் பண்ணி கொண்டு இருக்கும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம். இந்த வின்சீல் டைம் இருக்கா போட்டு பார்ப்போம். ஏன்னா எப்படி போடுறதா. ஓகே, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது வாய்ஸ். முதல்ல எப்படி இருந்தது, வின்சீல் போட்டு அப்புறம் எப்படி இருக்குது. வின்சீல் அப்படி வெளியில் போய் காற்றடிக்க இது ஒரு வேலை காற்றடிச்சு பார்ப்போம். நான் காற்றடிச்சு கொண்டே அதை அப்படி இந்த ஆட்டு சத்து தான் கேட்க மாட்டேங்குது. காற்றடிக்குதா?
இதை விட பெரிய காற்று வேணும். சரி கிரிஞ்சு பண்ணாமல் சரி இதான் மைக் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மைக்கு வந்து அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் பண்ணி இப்போ 1 மாதம் கழித்து வந்திருக்குது. நேற்றைக்கு வந்திருக்கு ஒரு பிறகு இன்றைக்கும் வந்து குணம் தந்த 2 நாள் வந்து குணம் தந்திருக்கீங்கன்னா எவ்வளோ விலைன்னு நீங்கள் யோசிப்பீங்க. 11,500 இந்த மைக்குன்னு விலை. இன்னொரு நான் கிம்பிள் மோட அது வந்து 15,000, டோட்டல் வந்து 24,000 சொச்சம் முடிஞ்சது டிஸ்கவுண்டோட சேர்த்து. அப்போ வந்து நீங்கள் இதே விலையில் வேணலாம்னு நினச்சிங்கன்னா இல்லை, அதான் இல்லை. நான் இப்போ செக் பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து 11,500 மைக் போகுது. ஆனால் வந்து ஷிப்பிங் பீஸ் வந்து 25,000 போகுது. மைக் 15,000, 25,000 ஷிப்பிங், மொத்தம் 36,000 வரும் நீங்கள் மைக் வேண்டாம்டா. அது இந்த டேக்ஸ் வந்தால் பிறகு நான் முதலே ஆர்டர் பண்ணால அந்த இதுலேருந்து தப்பிச்சுக்கொண்டு எனக்கு ஏதோ லக் வேலை செய்யுது இந்த மாதம். ஏன்னா கிம்பிளும் அதே மாதிரி தான், அது விலை குறைவாக வேண்டியிருப்பேன், இதுவும் விலை குறைவாக வேண்டியிருப்பேன். ஏன்னா வீட்டுக்கு வெளியே வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வெளியில் எப்படி இந்த ஆம்பியன்ஸில் எப்படி இருக்குது இந்த சவுண்டு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். அப்போ நான் வந்து டிஸ்டன்ட் எவ்வளோ தூரத்துக்கு இந்த மைக் ஒரு 20 மீட்டர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க, அதில் பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் பின்னால் திரும்பி காய்க்கிறேன், கேட்குதோன்னு பாருங்க. இப்போ நான் முன்னால் திரும்பி காய்க்கிறேன். ஹலோ மைக் டெக்ஸிங். இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியான சாப்பாடு வந்து சோறும் இது இறைச்சி கறியும் சாப்பிடணுன்ற ஆசை. ஆனால் இன்றைக்கு வந்து மிரக்கறி வீட்டில் அங்கே கூட்டிக் கொண்டிருக்கோம். அந்த சவுண்டும் கேட்க தெரியாது. இவ்வளோ தூரம் போகலாம், இதுக்கு மிஞ்சி போகிறான்னா இந்த கேட்ட உடைக்கணும், அதுக்கு நிறைய செலவாகும். இப்போ வேறுங்க இப்போ கேட்குதோ நான் வந்து மெதுவாக தான் காய்க்கிறேன், பெருசாக பிளத்தாக காய்க்கலை. இப்போ கேட்குதோ இதான் இந்த மைக்கு எனக்கு குவாலிட்டி. நாங்கள் வந்து இனி வந்து இதை நானே இன்னும் பார்க்கல, நீங்களாம் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கான்ட்டு. இந்த வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றி, வணக்கம்.